கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 25:16. என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற தலைப்பு தனித்தவன், அதாவது லோன்லினஸ். இந்த லோன்லினஸ் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தனிமை நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால் வரோன்னா, சில சமயங்களில் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கைவிட்டுட்டு போயிடும் போது பிள்ளைங்க தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா பெருசாக வளர்ந்துட்டோன்னே பெற்றோர்களை விட்டு தனியாக வரும்போது பெற்றோர்கள் தனித்து விடப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட நெருக்கமாக இருந்தவங்க யாராவது மறித்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரிவு நம்மளை தனிமையாக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துட்டால் நம்மளை கண்டு கொள்ளாமல் நம்மளை அப்படியே விட்டு விடும் போது நம்ம தனிமையை உணருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருட்கள், நம்ம ஆசையாக வைத்திருக்கிற பொருட்கள் ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில் இழந்துட்டோன்னா அப்போ அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது. அப்போ எல்லோரும் நம்மளை கைவிட்டு போவாங்க. அந்த டைமில் நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் குடும்பத்தின் பிரச்சனை மூலமாக குடும்ப உறவுகளில் விரிசல்கள் வந்தால் அந்த சமயத்தில் நம்ம தனிமையை உணருவோம். ஆனால் வேதத்தில் நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்கிறதுனா, சங்கீதம் 68:6 அந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் தனிமையானவர்களை விடவே மாட்டார். அவங்கள ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் அவங்கள வைப்பார். மனிதர்கள் நம்மளை தனித்து விடலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். வேதத்தில் நம்ம ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக பார்க்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 9வது வசனத்துலேருந்து 20வது வசனத்தை வரைக்கும் ஆகாருடைய வாழ்க்கையில் அவள் எப்படி தன்னுடைய நாச்சியாராகிய சாராளோட வீட்டிலேருந்து ஆபிரகாமாலேயே துரத்தப்படுறான். ஆபிரகாமுக்கு அநேக நாள் குழந்தை இல்லாததுனால சாரால் தான் அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆகாருக்குன்னு ஒரு பையன் வந்துட்டோன்னே அந்த பையன் நிமித்தமாக ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் சில பிரச்சனைகள் வந்தனால சாரால் ஆகாரை தள்ளிவிட சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 21வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். வெறும் ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும்தான் ஆபிரகாம் ஆகாருக்கு கொடுத்து அவளையும் அவளுடைய பையன் இஸ்மவேலரையும் அனுப்பிவிட்டான். ஆகார் தனித்து விடப்பட்டவளாக ஒரு பெயர்சபா வனாந்திரத்தில் அலைஞ்சு திரியிறான். அப்புறம் ஆபிரகாம் கொடுத்து விட்ட அந்த துருத்தி தண்ணீரும் அவளுடைய வாழ்க்கையில் காலியாகும்போது அவள் சத்தமிட்டாளுரா, என் பிள்ளை சாக போகுது, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அழுறா. அப்போ பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆகார் எல்லாராலும் கைவிடப்பட்டு துரத்தி விடப்பட்டால், ஆனால் தேவன் ஆகாரை கண்ணோக்கி பார்த்தார். அவளுடைய பிள்ளையோட அழுகையின் சத்தத்தை கூட தேவன் கேட்டு வானத்துலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். மனிதர்கள் நம்மளை கைவிடலாம், மனிதர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கி நம்மளை தள்ளி விடலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஆகாருடைய வாழ்க்கையில் அப்படி தான் தேவன் அவளை சந்தித்தார். அவளுக்கு வாக்கு கொடுத்தார், உன் பையனை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் அது ஒரு பெரிய ஜாதியாக எவ்வளோ பழுகி பெருகி இருக்கிறாங்க அந்த இஸ்மவேல் கூட்டத்தார் அப்படின்னு சொல்லி தெரியும். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்மளும் சில சமயங்களில் ஐயோ எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தனியாக இருக்கும் போது கூட கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய காலங்களையும் நம்மளுடைய காரியத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லும்போது தேவன் நமக்கு அதற்கான கிருபைகளை தருவாங்க. அதே மாதிரி தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட யாக்கோப் ஏசாக்கு பயந்து அவன் தனித்து
அவன் வந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறான். தன்னுடைய பெற்றோர் எல்லாரையும் விட்டுட்டு தான் அவன் போகிறான். ஆனால் தேவன் அவனை சந்தித்து அவனுக்கு வந்து ஒரே ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து திரும்ப இந்த தேசத்துக்கு வந்து உன்னை வர வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தேவன் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் வந்து அவன் வெறும் கோலும் தடியுமாக தான் போனான். ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் 2 பரிவாரங்கள் கொண்டு அவன் திரும்பி வர உதவி செஞ்சார். அந்த யாக்கோபு தான் வந்து 12 கோத்திரமாக வந்து மாறுச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய இஸ்ரேல் ஒரு தேசம் இருக்கிறதுனா அது அந்த யாக்கோபுடைய தேசம். அவ்வளோவா தேவன் வந்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவன் தனித்து விடப்பட்டான். தன்னுடைய குடும்பத்துலேருந்தே வந்து அவன் வெளியில் போக சொல்லி தன்னுடைய சொந்த பெற்றோர்களாலே அவன் அனுப்பப்பட்டான். ஆனால் யாக்கோபை தேவன் சிநேகித்ததுனால யாக்கோபை வந்து ஒரு பெரிய தேசமே அவனால் உருவாகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்குனார். இன்றைக்கும் வந்து கவலையோடு ஏதோ ஒரு குழப்பத்தோடு இந்த டிவோஷனை நீங்கள் கேட்பீங்கன்னா ஒன்று தான், நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனை மாத்திரம் நம்ம எந்த சுச்சுவேஷனையும் விடாமல் அவரை சார்ந்து வாழும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்கள் திட்டங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.